ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே ஒரு முக்கியமானது. அதாவது அபிராமி அந்தாதியை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அபிராமி அந்தாதியில் வர ஒரு ஸ்டான்ஸா. அபிராமி அந்தாதிங்கிறது ஒரு நிறைய பாகங்களை கொண்டது. 60க்கு மேலே ஒரு பாகங்களை வந்துகிட்டே இருக்கும் அதில். அது ஃபுல்லாக படிக்கிறதுங்கிறது ஒரே நாளெல்லாம் முடியவே முடியாது. ஆனால் அதில் வர ஒரு பாகத்தை வந்து நம்ம சொல்லும்போது விதியையும் வெல்லக்கூடிய பவர் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கும்னாலும் அந்த ஒரு பேராவை வந்து நீங்கள் படித்தாலே போதும். நல்ல ஒரு அதிகபட்சம் ஒரு 6 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எது நினச்சி கேட்டாலும் அப்படியே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி அது என்ன வரிகள், அது என்ன விஷயங்கிறது இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப 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 பவர்ஃபுல். அதாவது நீங்கள் கஷ்டம் தீரணும்னா பல வகையான மெத்தடை தேடிலாம் ஓடவே வேணாம், இதை பண்ணுங்கன்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க நமக்கு. அதனால் இதை நீங்கள் செஞ்சாலே போதும். அது எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது. 19ஆம் பஞ்சமி, 18ஆம் நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கு டைம் வந்து முடியுது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, அதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? சர்வர் இஷ்யூஸ் வந்தாலும் வருங்க. சில பேர்த்துக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கெல்லாம் வரதில்லை. அதனால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் வேறு நம்பர் உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? இப்போ ஒரு சிஸ்டர் சந்தோஷமாக அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லையா, விதியையே வெல்லக்கூடிய பவர் கொண்டது, இதை கையில் வச்சுக்கோங்கன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது பார்த்துடலாம். நம்ம நவமூலிகைக்கு நிறைய நாளாக நானும் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் பணம் கட்டிட்டு வரேன். பையனோட வேலை விஷயமாகவும் மருமகன் கன்சீவ் ஆகணுங்கிறதுக்காகவும். இப்போ 2மே நல்லபடியாக அமைஞ்சிருக்குது. இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணோம் டாக்டர் கிட்ட. இப்போ மருமகளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த விஷயம் நடந்துடுச்சு. பையனும் வேலைக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். ரொம்ப சந்தோஷம். 2மே நல்லபடியாக அமைஞ்சதுக்கு. அதுக்காக நம்ம வாராகி அம்மாவுக்கும் உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டிங் ப்ரேயருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே வாராகியோட பிளஸிங்ஸ் எப்பயும் எங்களுக்கு இருக்கும், நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பையனுக்கு வேலை கிடைக்கணும், மருமகளுக்கு குழந்தை பாக்கியம், 2மே வந்து கிடச்சிருச்சு. இது ஒரு விஷயம் சொல்கிறது என்ன தெரியுங்களா, யார் யாருன்னே தெரில, எங்கெங்கே இருந்தோ நிறைய பேர், நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது சொல்லுவாங்க, சிஸ்டர் என் ஃப்ரெண்டு அவங்களுக்கு பண்ணி நடந்திருக்கு, எங்கள் சித்தி அவங்களுக்கு பண்ணி நடந்திருக்கு, நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது நவமூலிகை கூட சரியாயிரும்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க, நான் பண்ணேன், எனக்கு சரி ஆயிடுச்சு. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்காகனா, இது எல்லாமே நீங்கள் வராகி அன்னை மேலே வச்ச நம்பிக்கைக்கு மட்டுமே கிடைச்ச வெற்றி. நீங்கள் நம்பிக்கையோடு அவங்கள நினச்சி செய்யும் போது அது எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும். அது இதன் மூலமாக நடக்கிறதும் கூட ஒரு சந்தோஷம்தான். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன், நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் எவ்வளோ விஷயத்த ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க. சிலர் வந்து கந்தசஷ்டி கவசம் இருக்கா, அது ஒரு நாள் படிப்பீங்க. சில பேர் வந்துட்டு சிவனை பற்றின பதிகம் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க. இன்னும் சிலர் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மந்திரத்தை ரெகுலராக சொல்கிறது வழக்கமாக வச்சுருப்பீங்க. ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக பார்க்குறாங்க. சித்தர்கள் வந்துட்டு நிறைய வகையில் அபிராமி அந்தாதியை அவங்க வந்து நிறைய அவங்க லைஃப்பில் கொண்டு போய் படித்து நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க. அதனால் அவங்க நமக்கு ஒரு உதாரணமாக கொடுத்துருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அபிராமி அந்தாதியில் வர இந்த ஒரு பேரா வந்துட்டு விதியையே வெல்லக்கூடிய ஒரு பலன் தரும் அரிய மந்திரம்னு சொல்லியிருக்காங்க. அதீத சக்தி வாய்ந்த அரிய மந்திரம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறையெல்லாம் படிக்க வேண்டாம். அபிராமி அந்தாதி ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்கள் அவ்வளோலாம் படிக்க வேண்டாம். ஆனால் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஒரு ஸ்டான்ஸாவை கூட நீங்கள் படித்தாலே நிறைய வகையில் நன்மை கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையே வெறுத்திருக்கும். மறுபிறவியே எனக்கு வேணான்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி வகையராக கூட இருக்காங்க. என்னோடய ஆசையை மறுபிறவி இருக்கக்கூடாது, வாழ்க்கையை மறுபிறவியே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் கொண்டதான் இந்த அபிராமி அந்தாதி. இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சில பேர் கலசம் வச்சு இந்த வழிபாடை செய்வாங்க. சில பேர் கலசம் இல்லாமல், அதாவது தேங்காய் இல்லாமல்
வெறும் செம்பில் கலசத்துக்கு உண்டான பொருட்கள் ஏலக்காய், கிராம்பு, மஞ்சத்தூள், அந்த பச்சை கற்பூரம், இந்த பல வகையான பொருட்கள் ஒற்றைப்படையில் போட்டு அந்த தண்ணியை வந்து வச்சு வெறும் செம்பில் அந்த தண்ணியை வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு போட்டு மூடி அது மேலே நெய் தீபம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வகை இருக்குது. உங்களுக்கு இதில் நான் சொல்கிறதுல எந்த வகை ரொம்ப ஈஸியாக இருக்கோ, என்னால் இதை செய்ய முடியும்னு எது நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் வந்துட்டு 3 நாட்கள் அல்லது ஒரே ஒரு நாட்கள், 5 நாட்கள்னு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கலசம் அப்படிங்கிற முறையே எனக்கு வேண்டாம், நான் சிம்பிளாக அதை விட சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாவிளை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். மாவிளை கிடைச்சதுன்னா 3, 5, 7 அந்த மாதிரி எண்ணிக்கையில் ஒற்றைப்படையில் எடுத்து அது நல்லா தண்ணி கழுகிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட கோரிக்கையை இந்த மாவிளையில் எழுதுங்க. எந்த விஷயம் நடக்கணுமோ அதை எழுதுங்க. அதை எழுதி அது மேலே நீங்கள் சந்தனம், குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அது மேலே நெய் தீபம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுவும் ஒரு வகை. ஏன்னா மாவிளைக்கு ஒரு தன்மை இருக்காம். இது வந்து மாவிளையும் என்ன சொல்லியிருக்காங்க, மூலிகை வகையில் மாவிளையும் ஒரு மூலிகைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அரிய வகை மூலிகையாக பார்க்கப்படுது. இந்த மூலிகை வந்துட்டு காரிய சித்திக்கு பயன்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மாவிளையெல்லாம் மூலிகை வகையில் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சிருக்க கூட மாட்டோம், நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க, சக்தி வாய்ந்த மூலிகையில் மாவிளையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இலையை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது பல வகையான கஷ்டம் தீரும். அது நெய் தீபம் அப்படிங்கும் போது அதுவும் பல வகையான கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது. இப்போ என்ன டவுட் வரும்னா, ஒரே ஒரு நெய் தீபம் வைக்கணுமா, இல்லை 3 இலை வச்சா 3 தீபம் வைக்கணுமா, அப்போ 5 இலை வச்சா 5 தீபம் வைக்கணுமானா அப்படி தான் வைக்கணும். நீங்கள் எத்தனை இலை பயன்படுத்துகிறீங்களோ அத்தனை தீபம் நீங்கள் வைக்கணும். நெய் தீபமாக அது வைக்கணும். இப்படி வச்சுட்டு அபிராமி இந்த பாடல் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு ஸ்டான்ஸாக இருக்குதுன்னு நான் சொன்னல, அதை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். இதை எத்தனை தீபம் வைக்கிறீங்களோ அத்தனை தீபத்துக்கு நிகராக இதை சொல்லணும். 3 தீபம் வச்சா 3 வாட்டி சொல்லணும். 5 தீபம் வச்சா 5 வாட்டி சொல்லணும். 7 தீபம்னா 7 வாட்டி சொல்லணும். அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான். எப்படி சொல்லணுங்கிறது சொல்லித்தரேன். இந்த வரிகளை நான் ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? தங்குவர் கற்பகத்தாருவின் நீழிலில் தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேல் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. இதுதான் இந்த வரி. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 6 வரி தான் இருக்குது. இந்த 6 வரியை நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விதிப்படி இதுதான் என் விதி, நான் என்ன பண்ணுறதுன்னு சங்கடப்படுறவங்க, கண்ணீரை பார்த்து பார்த்து வேதனைப்பட்டவங்க, ஒரு நன்மையும் கூட எனக்கு நடக்கலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்க்கையை வெறுத்தவங்க, நீங்கள் அதாவது லைஃபோட விரக்திக்கே போயிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட இதை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இது சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க. அபிராமி அந்தாதியோட இதை வந்து இந்த பேராகிராஃபை வந்து சொல்லுங்கள், நிறைய நன்மைகள் நடக்கும், வீட்டில் நிம்மதி கிடைக்கும், பணங்காசு வேணுமா கிடைக்கும், உங்களுக்கு நிறைய நன்மைகள், வேலை வாய்ப்பு, என்ன வேணுமோ எல்லாமே தனித்தனியாக கேட்க வேண்டாம், எல்லாமே இந்த ஒரு பேராகிராஃப் சொல்லும் போது உங்களுக்கு கிடச்சிரும். மெயினாக அந்த அபிராமியோட அன்னையோட ஆதிபராசக்தியோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமா. எங்கே போனாலும் அவளோட அருள் நமக்கு கூட இருந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. வீடியோ பார்க்குறவங்க சப்போஸ் கலசம் வச்சு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் நான் சொன்ன ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஒன்றா மாவிளை யூஸ் பண்ணுங்கள், இல்லை தேங்காய் வச்சு கலசம் வைங்க, இல்லைன்னா தேங்காய் இல்லாமல் வெறும் செம்பில் மஞ்சத்தூள், இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாது இதெல்லாம் போட்டு ரூபா காசும் கூட போட்டுக்கோங்க, காசு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி 3 நாட்கள், 7 நாட்கள், 5 நாட்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம். இன்னையிலேருந்தே நீங்கள் தொடங்கலாம். இன்றைக்கி ஒரு நல்ல நாள், புதன்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் தான். இன்னையிலேருந்தே நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? டெய்லியும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாலே போதும். 3 நாளைக்கு கலசம் வைக்க போகிறீங்களா 3 வாட்டி சொல்லுங்கள். 7 நாளைக்கு வைக்க போகிறீங்களா 7 வாட்டி சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் சொன்னாலே போதும். இல்லை ஒரே ஒரு நாள், இன்றைக்கி காலையில் வச்சு இன்றைக்கி சாயங்காலம் எடுத்துருவேன்னா ஒரு நாள் நீங்கள் வச்சாலே போதும். இப்படி நீங்கள் வச்சு எடுக்கிற அந்த கலச தண்ணீர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மரச்செடிகளுக்கு தாராளமாக ஊற்றலாம். டவுட்டே அதில் வேண்டாம். சரிங்களா? சுவாமி கோயிலில் கொடுக்குற திருநீர், பிரசாதம் எதுவாக இருந்தாலும் ஒன்றா தண்ணியில் கரைச்சி விடுங்க, இல்லைன்னா மரத்தடியில் ஊற்றுங்க. அது வந்து நல்லது தான். ஸோ இப்படி வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான முறை, நமக்கு தெரியாத ஒரு ரகசிய முறை. அவசியம் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.